ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கான ஷோவில் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரிஞ்சிடுச்சு. அர்ச்சனா டைட்டில் வின்னர் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ஷோ போன விதம் அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுது. இவங்க எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எதை மக்களுக்கு காமிக்க விரும்புகிறாங்க, யாரை வின்னர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது கிளியராக புரியுது. ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வெளியும் போயிட்டு இருக்கு, பிக் பாஸ் ஷோலையும் போகுது, பிக் பாஸ் டீமும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எப்படி சொல்கிறது, அர்ச்சனாவை வின் பண்ண வைக்கக்கூடாதுன்னு பண்ணுறதுக்காக இல்லை, மாயாவை வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்றது. அர்ச்சனா இல்ல தினேஷ் இல்ல யாரும் வின் பண்ணக்கூடாது, மாயா தான் உங்களுக்கு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ற விஷயத்துல வந்து கரெக்டா ஃபோக்கஸ்டா இருக்காங்க. இது எதனால சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், மாயாக்கு அதிகமான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கறதுக்கான ரீசன் எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அவங்க புலம்புறது கூட ஆக்சுவலா வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. அதாவது புலம்புறது மீன்ஸ் அவங்கள பத்தியே கிளாரிபிகேஷன் வந்து தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல எங்கேஜிங்கா ஒரு பாயிண்ட் கூட இல்ல. பட் ஆனா அதை கூட பாத்தீங்கன்னா 1 ஹவர் ஷோல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷனை மாயா கொடுக்குறாங்க. அது எந்த அளவுக்கு 1 ஹவர் ஷோவில் டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுறது க்ளீனாக தெரியுது. மாயா வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு என்ன எல்லா வேலையும் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு ஆக்டிவிட்டி போகுதுன்னு சொன்னல, அதாவது ட்விட்டரில். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வைரலாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான ஷோவில் என்ன நடந்தது அப்படின்ற பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அனன்யா உள்ள வந்தாங்க. அனன்யா உள்ள வந்தோடனே அவங்க யாருன்னு தெரியும், மாயா ஸ்குவாட் அவங்களும் ஒரு ஆள். ஸோ அனன்யா உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாயா கூட சேர்ந்து அப்படி இப்படி கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் கொடுக்கல. ஓகேங்களா? எதை பற்றியும் அவ்வளோவா பேசிக்கல. ஓகே இல்லை நல்லா போகுது அப்படின்ற மாதிரி. விஷ்ணு இருக்கானே, விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் யாரு வந்தாலும் எப்படி போகுது விஷ்ணுக்கு எப்பவுமே எனக்கு அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடில் பார்க்க சொல்ல சீரியஸ்லி நல்லா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோல இவன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கேமை பத்தி யோசிக்கிற ஒரு ஆள் வந்து கண்டிப்பா இருக்கணும். யாரு வந்தாலும் சரி, அண்ணனால ஆரம்பிச்சு அடுத்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா வினுஷா வந்தாங்க. வினுஷா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி போகுது வெளியே, நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் அனன்யா வந்தாங்க. அனன்யா கிட்ட கேட்டாப்புல. அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் சொல்லிக்கல. எல்லாம் ஓகே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாயா ஸ்குவாட்ல, ஸோ மாயா கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா அப்செட் ஆனாங்க. என்னடா அந்த பொண்ணு வந்ததுல அப்ப அவங்க சைடு கரெக்டா இருக்கும், நம்ம சைடு கெட்டவங்களா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷயா வந்தாங்க. அக்ஷயா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை போட்டு தாக்குன்னு தாக்கிருக்கணும். ஏன்னா விஷ்ணு அந்த அளவுக்கு அக்ஷயாவை பார்த்தீங்கன்னா செய்யும் செஞ்சிருக்காப்புல. வெளியே போனதுக்கு அப்புறமும் அக்ஷயா பார்த்தீங்கன்னா தப்பா விஷ்ணு வந்து பேசியிருக்காரு. நம்மளும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஷோ எண்ட்ல பார்த்தீங்கன்னா அக்ஷயா வந்து அதை சொல்லி மாயா கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு விஷ்ணு மேல அவ்வளோ காண்ட் இருக்கு, நான் போனதுக்கு அப்புறமா என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தனை வந்து எனக்கு பேசுறதுக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் ஷோக்குள்ள வந்துட்டு திருப்பி எதுக்கு அவனை பத்தி தப்பா பேசிட்டு திட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சீரியஸ்லி அதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கான சாஃப்ட் கேரக்டர் நல்லாவே தெரியுது. ஏன்னா அவ்வளோ பண்ணியும் அவனை ஒரு வார்த்தை கூட பெருசா நெகட்டிவா பேசாது. எனக்கு என்னமோ அது உண்மையான கேரக்டர்ன்ற மாதிரி தான் தோணுது. அந்த பொண்ணு உண்மையில சாஃப்ட் கேரக்டர் தான் போல. ஏன்னா யாரா இருந்தாலும் வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வந்து விஷ்ணு செய்கை செஞ்சிருப்பாங்க, செய்யாம விட்டுருச்சு அந்த பொண்ணு. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்தாங்க. அவங்க தான் மெயினான ஆள். யாருன்னு பார்த்தீங்கன்னா வினுஷா. வினுஷா உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோல கூட பார்த்திருந்தோம். நிக்சன் வரட்டும், 70 கேமரா முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னான்ல, திருப்பி அதே 70 கேமரா முன்னாடி வச்சு அவனை செய்கை செய்ய போறான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கான நிக்சனுக்கான ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. நான் கூட நினைச்சேன், ஆஹா நிக்சனே வந்தனா நீ காலிடா நீ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்சன் மட்டும் இல்லை, இன்னொருத்தரும் காலியாக போறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. யாருன்னா அர்ச்சனா. அர்ச்சனா கிட்ட கூட்டு போயிட்டு இந்த மாதிரி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா நோஸ்கட் பண்ணிட்டாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கான்டாக்ட் இல்லை, அதாவது பெருசாக பேசிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் வினுஷாவும் போய் உட்காந்தாங்க தனியாக. அங்கே வந்து வினுஷா ஒரு விஷயம் கேட்டாங்க. என்னன்னா நிக்சன் வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த எல்இடியில் வந்து போட்டாங்கல்ல இந்த வினுஷாவோட அந்த கமெண்ட்ஸ், நிக்சன் என்ன கமெண்ட் பாஸ் பண்ணணும் அது போட்டாங்களா. ஸோ அப்போ வந்து நிக்சன் வந்து பயந்துருந்தாப்புல. இந்த மாதிரி வந்து ஐயோ என்ன தப்பா பேசுறாங்களோ, நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா அப்படின்னு அர்ச்சனா கிட்ட வந்து கேட்டேன். அர்ச்சனா என்ன சொன்னாங்க, இல்லடா நீ ஒரு சாரி மட்டும் சொல்லிடு, ஓகே அதெல்லாம் பெருசா இல்லை, ரொம்ப பயப்படாத, மறந்துடுவாங்க, அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அர்ச்சனா வந்து அந்த சமயத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வினுஷா கேட்டாங்க, எப்படிங்க அது எப்படி மறந்துடுவாங்கன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க, அது சாரி கேட்டால் சரியாயிடுமா, பாதிக்கப்பட்டது நான், விக்டிம் நான் தானே, நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லைங்க நான் அந்த சமயத்தில் அவன் வந்து சின்ன பையன், அவன் ரொம்ப பயத்தில் இருந்தான், என் பேர் தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சா, இந்த மாதிரி தப்பான இதில் போயிடுச்சா அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருந்தான். ஸோ அவனை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு நான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த சமயத்தில் வினுஷா கேட்டாங்க, அது எப்படிங்க அவனை சமாதானப்படுத்துவீங்க, அர்ச்சனா எனக்காக ஃபைட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்கள் அதை பண்ணலை, நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அர்ச்சனா கூட அதுக்கு ஓகே அப்படி இருந்தால் சாரிங்க அப்படின்ற மாதிரி அப்பாலஜிஸ் கூட பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு மேட்டர் கேட்டாங்க. இந்த மாதிரி அந்த சமயத்துல நீங்க நிக்சனை பத்தி ஆக்சுவலா நிக்சன் கிட்ட ஆப்போசிட்டா கேட்கல. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ஆக்சுவலா விஷ்ணு ஒரு டாபிக் எடுப்பாரு. அர்ச்சனா இன்டர்ஃபியர் ஆவாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா நிக்சனுக்கும் அர்ச்சனாக்கும் சரியான ஃபைட் வரும். போடி தூ நாய் அப்படின்ற மாதிரி திட்டிருப்பார்ல. ஸோ அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ப மட்டும் எதுக்கு என் பேர் எடுத்தீங்க,
அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அர்ச்சனா சொல்லிட்டாங்க, நான் எடுக்கலங்க, விஷ்ணு எடுத்தாப்புல, ஆமா அப்படிதான் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு நிக்சனை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணணும். எனக்கு வேற ஆப்ஷனே கிடைக்கல. அங்க ஒரு டாபிக் எனக்கு கிடைச்சது. ஸோ அதை வச்சு அவனை அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சேன். சீரியஸ்லி அது நான் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. நான் அது கமல் சார் கிட்டே தப்புன்ற மாதிரி ஒத்துக்கிட்டேன். இங்கேயும் நான் தான் சொல்றேன், அது நான் பண்ண சில்லி மிஸ்டேக், குழந்தைத்தனமா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வினுஷா பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா சொல்லிட்டாங்க, அது வந்து நான் குழந்தைத்தனமா பண்ண விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு வந்து நான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். ஏன்னா இனிஷியலா நான் உள்ள வந்தப்ப அவன் வந்து அந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப பயந்துட்டான். ஸோ அங்க வந்து சரி ஓகே எதுக்கு இவனை இவ்வளோ பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொன்னு சின்ன பையன் சொன்னாங்க. அப்ப வினுஷா சொன்னாங்க, என்னோட 1 வயசு தாங்க அவனுக்கு கம்மி. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோனே, அர்ச்சனா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேச முடியல. ஏன்னா வினுஷா சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தன் தப்பா பேசியிருக்கான். ஸோ அங்க வந்து அர்ச்சனா வந்து கேள்வி கேட்கலையே, அவன வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணலையே அப்படின்ற மாரி ஒரு காண்டு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால அந்த கோவத்த பார்த்தீங்கன்னா, அந்த வருத்தத்தன்னு வச்சுக்கலாமா, அந்த வருத்தத்த பார்த்தீங்கன்னா காமிச்சுட்டாங்க. அது நியாயம் தான், இல்லன்னு சொல்ல முடியாது. அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம கேட்காதது கொஞ்சம் தப்பு தான் அப்படின்ற மாரி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் இது முடிஞ்சுது. எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அர்ச்சனா, அதாவது கேள்வி கேட்காத அர்ச்சனாவே இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா, அந்த வார்த்தைய விட்டான் பாருங்க ஒருத்தன். அவன் மட்டும் உள்ள வந்தான், சிக்குனேன், அவன செத்த அப்படின்றது கிளீனா தெரிஞ்சுச்சு. நிக்சன் இன்னைக்கு ஷோவ மட்டும் பார்த்தான்னா உள்ள வரமாட்டான். சீரியஸ்லி உள்ள வரமாட்டான். ஏன்னா வந்தா வினுஷா வச்சு செஞ்சுருவாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு காண்ட்ல இருக்காங்க. அவங்க பிரிப்பேர்டா தான் வந்திருக்காங்க. நிக்சன் நீ மட்டும் உள்ள வா, மாட்னனா உன்ன என்ன செய்கை செய்ய போறேன் பாரு அப்படின்ற மாரி ஒரு பிரிப்பரேஷன்ல தான் வந்திருக்காங்க. எனிவேஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. நிக்சனும், வினிஷாவும் அப்படியே ஒருத்தர் வந்து ஆப்போசிட் பார்த்துக்கணும். அந்த ஒரு செய்கைக்கோசரம் ரொம்ப நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினிஷா மேட்டர் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவி புரோகிராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. என்னன்னா, இந்த மாரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த யார் யாரெல்லாம் ரூல் பிரேக் பண்ணது அப்படின்ற மாரி ஒரு ஷோ ஒண்ணு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது கூட ஒரு சப மேட்டர் தான். எல்லாம் ரூல் பிரேக் எல்லாம் பண்றது தான். ஸோ அத வந்து போட்டு காமிச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆக்சுவலா சொல்லணும்னா, விஷ்ணு தான் இதுல பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோவே. அதே மாரி ஹீரோயின் யார் தெரியும்ல? அர்ச்சனா தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆக்சுவலா 2 பேர் தான் பயங்கரமான ஃபைட் போட்டது. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரையும் ஃபைட்டுங்க. செம ஃபைட். இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அர்ச்சனாவும் பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவும் பயங்கரமா ஃபைட் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அந்த அளவுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்து உள்ள வந்துகிட்டே தான் இருந்தது. எனிவேஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தினேஷ்குள்ள ஆல்ரெடி அர்ச்சனா பத்தி ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நடிச்சிட்டு இருக்காருன்றது கிளீனா தெரியும். அவருக்கு வந்து உள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருக்காரு. விசித்ரா இருக்கிற வரைக்கும் விசித்ரா மேல வச்சிருந்தாரு. விசித்ரா எப்ப வெளிய போனாங்களோ, அப்படியே அது அர்ச்சனாக்கு மாறிடுச்சு. அது நம்மளுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கும் கிளியரா தெரிஞ்சது. இந்த இத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு. இவ வந்து வேணும்னே தான் பண்ணா. எனக்கு இது பார்த்தோனே கிளீனா புரிஞ்சுச்சு. அது ஒரு ட்ரெய்லர் ஓகேங்களா? சும்மா ட்ரெய்லர் கட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சண்டை போடுற ஒவ்வொரு கிளிப் தான் வந்து. அத பார்த்தோனே இவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான நாலேட்ஜபிளா இந்த ஊர் கிழவி வந்து இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு அத அவரு பேசும்போது தான் ஆக்சுவலா செம காண்டாச்சு. யோவ்! என்னா நீனு பைத்தியக்கார மாரி பேசுற அப்படின்ற மாரி தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா, ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துல ஒரு சண்டைன்னு ஒரு போடுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி இவங்க வந்து சண்டை போட்டாங்க. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நான் அர்ச்சனாக்கு இங்க சப்போர்ட் பண்ண நினைக்காதீங்க. ஆக்சுவலா ரியாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். யாரா இருந்தாலும் சரி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி ஒரு சண்டை போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க ஸ்ட்ராட்டஜி வேணா பண்ணலாமே தவிர, அந்த மாரி எமோஷன் ஆயி சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பைத்தியக்காரன் அத கூட புரிஞ்சுக்காம ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு இருக்காப்லன்னா, இந்த மாரி வந்து அந்த பொண்ணு வந்து அர்ச்சனா வந்து பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்காப்ல. இத கேட்கும்போது, "என்னடா என்னடா பண்ற நீனு?" அப்டின்ற மாரி தான் இருக்குங்க. யாராவது ஒருத்தர் பிளான் பண்ணி அழுது அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்களா? ஆக்சுவலா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அப்டின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர, ஆனா இந்த மாரி எல்லாமே பிளான் பண்ணி பண்றதுன்றது என்னால அக்செப்டபிளே பண்ண முடியல. அத சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து அர்ச்சனா கலாய்ச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்ல. சரியான பாயிண்ட் ஒண்ணு கிடைக்கட்டும் அப்டின்ற மாரி செம பாயிண்ட் கிடைச்சது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவ பார்த்தீங்கன்னா, அழுகுனி அப்டின்ற மாரி தினேஷ் வந்து கலாய்ச்சாப்ல. அப்போ வந்து அர்ச்சனா கேட்டாங்க, "நான் விஷ்ணுவ கலாய்ச்சேன். விஷ்ணு தானே என்ன கேட்கணும். நீங்க எதுக்கு நடுவுல வந்து கேட்கிறீங்க?" அப்டின்ற மாரி கேட்டதுக்கு, "நீ அவர கலாய்ச்சல அது தப்பு தானே. அதே மாரி தான் நான் உன்ன கலாய்ச்சேன்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இதுல என்னன்னா, தினேஷ் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். விஷ்ணுக்கு புடிக்கல நீ கலாய்க்கக்கூடாது. அர்ச்சனா மேல தப்பு தான். 100% தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா, அது விஷ்ணு தானே சொல்லணும். அது ஏன் நீ வந்து சொல்ற? அப்டின்ற மாரி கேட்டதுக்கு ஒரு பதில் இல்ல. ஏன் பதில் இல்ல தெரியுமா? ஏன்னா, அந்த ஆளுக்கு உள்ள அவ்ளோ காண்டு இருக்கு. அர்ச்சனா மேல அவ்ளோ ஒரு வெஞ்சன்ஸ்ல இருக்காப்ல. ஆனா என்னன்னா, வெளிய வந்து தங்கச்சி, அண்ணன் அப்டின்ற மாரி ஒரு ஃபீலிங்க வந்து பொய் புழுவிட்டு அப்படியே ஒரு மாரி காமிச்சிட்டு இருக்காப்ல பாருங்க. இந்த ஆள் முகரைய வந்து இன்னி வரைக்கும் யாரும் உடைக்கலையே அப்படின்ற மாரி தான் என்னோட ஃபீலிங் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டுருப்பாங்க. அர்ச்சனாவாகட்டும், மாயாவாகட்டும் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல டவுன் ஆகி அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப் ஆயிருக்காங்க. ஸோ ஆனா தினேஷ் பார்த்தீங்கன்னா, ஒரே இதுல போயிட்டு இருக்காரு. அந்த ஆள்ட்ட யார்ட்ட பேசினாலும் மூஞ்சிக்கு நேரா வந்து அசிங்கப்படுத்தணுன்ற பேர்ல வந்து அவங்கள ஒரு மாரி தான் ஆக்சுவலா வார்த்தைய விட்டுட்டு இருக்காரு.
அவரு கூட பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆக்சுவலா க்ளோஸா இருந்து இந்த மணி, ஆக்சுவலா விஷ்ணு, தினேஷ் இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸா இருந்திருக்காங்க. இவரே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுகிட்டு யாரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆப்போசிட்டா பேசுனதில்ல. அப்படி ஒரு ஆள் கரெக்ட்டா எடுத்து பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினேஷ் அங்க காலி. ஏன்னா ஒருத்தர் வந்து பேசுனாப்ல, விஜய் நேத்து பேசுனாப்ல. அவ்ளோ பேக்கேஜ் வந்து தினேஷ் வந்து வச்சுட்டு இருக்காப்ல அப்படின்னு. இதே மாரி இன்னும் 2 பேர் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு முகத்திரை அங்க தான் கிழிக்கப்படும். எனிவேஸ் ஷோ எண்டுக்கு வந்துருச்சு. அவரோட முகத்திரை ஆல்ரெடி Twitterல வந்து கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனிவேஸ் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நான் வெளிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. அதாவது இந்த மாரி மாயாக்கு சப்போர்ட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டீம் உள்ள இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அதிகமா குடுக்குறாங்க. ஓகேங்களா? 1 ஹவர் ஷோல. வெளியில பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு அர்ச்சனாக்கு ஆக்சுவலா பிஆர்ன்னு சொன்னாங்கல்ல. அதே மாரி பிஆர் பார்த்தீங்கன்னா, மாயாவுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனிவேஸ் எல்லாருக்குமே இருக்காங்க. எல்லாருமே வேலை செய்வாங்க தான். ஸோ வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா இவ்ளோ வேலை நடந்துட்டு இருக்கு. எனக்கு இத போறது அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி மாயா டைட்டில் வின் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாரி தோணுதுங்க. ஏன்னா, லாஸ்ட் 2 வீக்ஸா அவங்க வெளிய போ வேண்டியது. அவங்கள சேவ் பண்ணி உள்ள வச்சிருக்கும்போதே ஒரு டவுட் வந்தது. இதுல வேற அவங்க இப்ப வெளிய இப்ப இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து பிஆர் டீம் இதெல்லாம் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி மாயாக்கு வந்து வின்னிங் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இத நான் சும்மா சொல்லங்க. கன்டென்ட்க்காக சொல்லல. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட் போலிங்லயும் சரி, மாயா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இன்னும் இருக்கு. ஆக்சுவலா 3 டேஸ் இருக்கு. இந்த 3 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, என்ன வேணா மாறலாம், எப்படி வேணா நடக்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்துருச்சு. அர்ச்சனாக்கு 50% மாயாக்கு 50% அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. வோட்டிங்ல சொல்லல. ஒரு லாஜிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஈக்குவலா யார் வேணா வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வின் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி. மாயாக்கு வின் பண்ண சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்கேஸ் மாயா வின் பண்ணிட்டா, உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? அத வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கமல் சார எந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்துவீங்க? அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து என்ன சொல்றது, அர்ச்சனா வந்து பயங்கரமான பிளேயர் அப்படின்றத சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் பிரதீப் இருந்தா, பிரதீப்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பிரதீப் இருந்தா கண்டிப்பா அவர் தான் வின் பண்ணியிருக்கணும்ன்றது எல்லாரோட தாட். இந்த இன்னைக்கான அந்த ஒரு ஒரு கிளிப் ஒண்ணு போட்டாங்கல்ல, அதிலேயே தெரியும் பிரதீப் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கேம் ப்ளே பண்ணியிருக்கு, எவ்வளவு சண்டை போட்டிருக்கு எல்லாமே. எப்ப மாயா கூட சேர்ந்தாரோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஒரு மொத்தமா காலி பண்ணிட்டாங்க மாயா. ஒரு அண்ணன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரதீப் இருந்தா பிரதீப் தான் சப்போர்ட். ஆனா, இப்ப இருக்கிறதுல பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா. அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட கருத்தும். எல்லார்கிட்டயும் கேளுங்களேன், அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்றவங்ககிட்ட. இந்த மாரி அவங்க வந்து பெஸ்ட் பிளேயர்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இவங்க கூட கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு பிளேயர்லாம் ஒர்த்தே கிடையாது. ஆனா, மாயா கூட கம்பேர் பண்ணும்போது, மத்தவங்க உள்ள இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த பீஸுங்கள்ல இந்த பீஸ் ஓரளவுக்கு ஒர்த் அப்படின்ற மாரி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அர்ச்சனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. எனிவேஸ் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யார் வின் பண்ணுவாங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிக் பாஸ் வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்பாங்களா? சோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.